ஹாய் ஆல். டுடே நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃப்ரீ மெகந்தி கிளாஸோடைய 3rd கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்வெல், ஸ்பைரல் அண்டு வெயின்ஸ் இந்த இதனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பேசிக் என்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் விட்டு போனது மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம். அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஸ்வெர்ல் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்து வரைஞ்சிட்டு அந்த ரவுண்டுக்கு வந்து உள்ளே இருக்க மாதிரி ஒரு க்ளோஸ்அப்பாக அடுத்த இது வரைஞ்சிட்டே வர்றது தான் பார்த்திங்கன்னா ஸ்வெல்லுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறீங்க. ஒரு சர்க்கிள் அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரைய தெரியணும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சர்க்கிள் வரைகிறது சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த சர்க்கிளுக்கு வெளியே போகாத அந்த சர்க்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு உள்ளே மறுபடியும் பார்த்திங்கன்னா பொறுமையாக நெருக்கமாக ஒரே ஸ்பேஸ் இருக்க மாதிரியே ஒரு சர்க்கிளுக்கு ஒரே ஸ்பேஸ் இருக்க மாதிரியே ஃபுல்லாக இந்த மாதிரி கொண்டு வந்து லாஸ்ட்டாக முடிக்கும் போது ஒரு டாட் வச்சுக்கிறோம். திரும்பவும் பாருங்கள், ஒரு சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு ஸ்லோவாக அப்படியே கொண்டு வரோம். ஃபுல்லாக அந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிற இடத்துல திரும்ப உள்ளுக்குள்ளே வாக்கில் மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிளை வந்து திரும்ப ட்ரா பண்ணுறோம். பட் இந்த சர்க்கிள் வந்து டச் ஆகக்கூடாது, உள்ளே அப்படியே வரணும். ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒரு வளைய மாதிரி இப்படியே வந்துகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு சர்க்கிள் மட்டும்தான் ஒரு ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சர்க்கிள் மட்டும் டச் பண்ணுவோம், மேலே இருக்கிறது மட்டும். ஒரு சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணுற சர்க்கிள் மட்டும் டச் பண்ணிட்டு மீதி இருக்க சர்க்கிள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் உள்ளே வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். வளைஞ்சு ஸ்ப்ரிங் எப்படி ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் இருக்குமா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருந்துட்டு லாஸ்ட்டாக முடிக்கும் போது ஒரு டாட் வச்சிடுறோம். பாருங்கள், மறுபடியும் நான் இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைம் போடுவேன். ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்லோவாக தான் வரணும். கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மெகந்திக்கு இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமை வந்து அவசியம். திரும்ப அந்த சர்க்கிள் உள்ள டச் ஆகாமல் அடுத்த சர்க்கிள் போடுறோம். அடுத்த சர்க்கிள் வருது, ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டாட் வச்சு ஃபில் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ என்னோட இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக இருக்கும். அதே மாதிரி அதோட டிஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும் ஒரு சர்க்கிளுக்கும். மறுபடியும் பாருங்கள், ஒரு சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்படியே திரும்பவும் கொண்டு வரோம். அடுத்த சர்க்கிள், அப்படியே அடுத்த சர்க்கிள். இந்த மாதிரி ஒரு சர்க்கிளுக்கான ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா சேமாக இருந்துச்சுன்னா தான் உங்களோட சர்க்கிள் ஸ்பைரல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைடலில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸ்பைரல் இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெல்லுன்னு சொல்லலாம். திரும்ப பாருங்கள், குட்டியாக ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே ரவுண்ட் வரும். ஓகேங்களா? ரொம்ப பொறுமையாக ட்ரை பண்ணணும். ஒரு சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா மோதக்கூடாது. எண்டில் ஒரு டாட் வச்சிடுறோம். ஸ்டார்ட் பண்ணுறோம், எண்டில் ஒரு டாட் வச்சிடுறோம். ஓகேங்களா? சேம் இதே ப்ராசஸ் தான், பொறுமையாக கவனிங்க. ஒரு சர்க்கிள், எண்டில் ஒரு டாட். ஒரு சர்க்கிளோடு முடிக்கலாம், 2 சர்க்கிளோடு முடிக்கலாம், 3 சர்க்கிளோடு முடிக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா? பட் ரொம்ப பொறுமையாக தாங்க நீங்கள் போடணும். அண்டு க்ளோஸ். சர்க்கிளை நம்ம இந்த பக்கம் இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது லெஃப்ட் சைடும் ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட் சைடு இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வாட்டுமோ அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுங்கள். இப்போ நான் போடுறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி போட்டு பழகுங்க.
எனக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் எல்லா சைடுமே நம்ம ரைட் சைடு இருந்து லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணலாம், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி சென்ட்ரலில் இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். சென்ட்ரலில் ஸ்டார்ட் பண்ணி வெளியே கொண்டாந்து முடிக்கலாம். இப்போ நம்ம வந்து வெளியே ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த சர்க்கிளை கவர் பண்ணிட்டு உள்ளே மறுபடியும் சர்க்கிள் கொண்டு போயிட்டு சென்டர் பாயிண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேங்களா? சர்க்கிள் வரைகிறோம். இப்போ சர்க்கிள் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரவுண்டாக வரணுன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டு சர்க்கிளை ஃபஸ்ட்டு நீங்கள் வரைஞ்சி பழகியிருந்தால் உங்களுக்கு சர்க்கிள் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் சர்க்கிள் வந்து பழகணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, சென்ட்ரு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளியே கொண்டாந்தோம் இந்த மாதிரி கொண்டு வந்தோம் நம்ம ஸ்பைரலை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் நீங்கள் ஒரு சர்க்கிள் அழகாக வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட சர்க்கிள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தான் வரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப ஆனால் பொறுமையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாகவே வரும். இது நம்மளோட விருப்பம்தாங்க. நம்மளுக்கு எந்த இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் சொல்கிறேன், எதுக்காக நான் இந்த மாதிரி எல்லா டைப்லேயும் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வெளியே இருந்தும் ட்ரை பண்ணி பாருங்கள், உள்ள வாக்கில் இருந்தும் போட்டு சென்டர் பாயிண்டில் இருந்தும் வெளியே கொண்டாந்து முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பேஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த சர்க்கிள் அதுவே ஸ்ப்ரிங்கு மாதிரி பாருங்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி 4 இது போட்டு பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் இதில் இப்போ பார்த்திங்கன்னா 4 சர்க்கிள் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். 1 2 3 4. அடுத்ததில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டோம்னா 3 சர்க்கிள் வரும். 1 கம்ப்ளீட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா 2, நெக்ஸ்ட்டு வந்து 3 வந்துட்டு கம்ப்ளீட் முடிச்சிட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 3 ஸ்பைரல் யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? 3 இது இந்த மாதிரி 2 இது 1 இது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் குட்டி சர்க்கிள் நம்ம எடுத்தோம்னா 2 ஸ்பைரல் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்கிள் சர்க்கிள், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு இது டாட் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட்டு. ஓகேங்களா? இந்த எலமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங்கில் நிறையா யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நான் அதை சொல்லி கொடுக்குற போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் பின்னாடி வர கிளாஸில் எல்லாமே நீங்கள் பார்த்துப்பீங்க. ஓகே, நம்ம ஸ்பைரல் பார்த்திங்கன்னா 4 ஸ்பைரல் யூஸ் பண்ணி நீங்கள் பழகணும். அதே மாதிரி 3 ஸ்பைரல் யூஸ் பண்ணி பழகணும். உங்களுக்கு ஈஸியாக வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பழகிட்டு இருக்கணும். 2 போட்டு பழகணும், 1 போட்டு பழகணும். உங்களுக்கு நான் சும்மா சாம்பிள் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து நிறையா இதில் போடணும். ஓகேங்களா? நீங்கள் அது போட தான் இப்போ 4 ஸ்பைரல் எடுத்திங்கன்னா 4 ரவுண்டு கொஞ்சம் பெருசாக போட்டு 4 ரவுண்டு வர மாதிரி ஒரு 10 ஸ்பைரல் ஒரு 20 ஸ்பைரல் அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் 20 ஸ்பைரல் அப்படி நீங்கள் போட்டு பழகுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஸ்லேன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் டிசைன் மாதிரி சொல்லுவோம். பார்த்திங்கன்னா ஃபேன்சி மாங்காய் மாதிரி இதில் சொல்லலாம். ட்ரியே ட்ராப் நான் ஆல்ரெடி போன கிளாஸில் நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டியிருக்கேன். சேம் அதே தான். ஒரு டாட் வச்சுட்டு ட்ரியே ட்ராப் மாதிரி லைட்டாக மேலே கொண்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைரல் வர மாதிரி லைட்டாக மேலே கொஞ்சமாக ஒரு சுழிச்சு விட்றோம். ஓகேங்களா? இது ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லைங்க. நல்லா பாருங்கள். ட்ரியே ட்ராப் இருக்க மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு மேலே லைட்டாக இழுத்து விட்டு அதை ஒரு ஸ்பைரல் மாதிரி இது பண்ணுறோம். இதே நம்ம பார்த்திங்கன்னா கீழே பார்த்த மாதிரி நம்ம வரையலாம். ஓகேங்களா? ட்ரியே ட்ராப் மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு அதில் வந்து லைட்டாக இழுத்துட்டு ஒரு ஸ்பைரல் மாதிரி. ரொம்ப ஈஸி. நான் போடுற மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே ஈஸியாக போடலாம். ஒரு டாட் வச்சுக்கோங்க, அதிலேருந்து லைட்டாக ட்ரியே ட்ராப் மாதிரி ஃபஸ்ட்டு மேலே ஒரு சுழிச்சு விட்றது இழுத்து விட்டு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஷேப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு.
இல்லை எனக்கு அப்படி வரல, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன் ஜாயின் பண்ணிட்டு அதில் ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கர்வு மாதிரி, ஓகேங்களா, ஒரு கர்வு மாதிரி போட்டு எண்டிங்கில் வந்து ஒரு ஸ்பைரல் பண்ணிட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு சுழிச்சு விட்டிங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு கிடச்சிரும். அப்படியே எனக்கு போட வரல, அந்த மாங்காய் ஷேப் எனக்கு வரல, டியர் ட்ராப் மாதிரி போட்டு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிறத ஃபில் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அது மேலே இருக்க ரெண்டும் பாருங்கள் அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஷேடை ஃபில் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து கிடைக்காது. பட் இருந்தாலும் ஸ்டார்டிங் பிகினர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியே வரைஞ்சி கற்றுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே நான் பாருங்கள் பெருசாக வரைஞ்சி காட்டுறேன் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணுறேன். ஒரு மாங்காய் ஷேப் வந்துருச்சா? ஓகேவா? திரும்பவும் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஷேப் வரலினா இந்த மாதிரி ஒரு கர்வி மாதிரி போட்டுட்டு கீழே வந்து இந்த அடியில் இருக்கிற பாகத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக பண்ணி விட்றீங்க. ஓகேவா? இந்த மாதிரி. ஓகேவா? பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாங்காய் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இது இப்படியே ட்ரேடாக வச்சு போடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் போட்டு ட்ரை பண்ணுறது வந்து பார்க்க வந்து உங்களுக்கு நீட்டாக பர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? வராதவங்க அந்த லைன் ட்ரா பண்ணி கீழேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணி அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி நான் டியர் ட்ராப் சொல்லி கொடுத்துட்டேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லி கொடுத்துட்டு அந்த டியர் ட்ராப் யூஸ் பண்ணி எப்படி வைன்ஸ் வரைகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு டாட் வச்சுப்போம். அதாவது லாங் ப்ரெஷர் ஒரு கொடுத்து ஒரு டாட் வச்சுப்போம். ப்ரெஷர் கம்மி பண்ணிவிட்டு கீழே வந்து அப்படியே இழுத்து விடுவோம் ஒரு கோடு மாதிரி. ஓகேவா? டாட் வச்சுட்டு கீழே ஒரு கோடு. டாட் வைக்கும் போது மட்டும்தான் நம்ம கோனுடைய ப்ரெஷர் இருக்கணும். கீழே அந்த கோடு எடுத்து விடும் போது ப்ரெஷர் இருக்கக்கூடாது. ப்ரெஷர் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா அந்த கீழே அந்த கோடு மட்டும் வராது, அதோடு சேர்ந்து மெகுந்தியும் வெளியே வந்துடும். ஒரு டாட் கொடுத்துட்டு ஒரு கீழே ஒரு கோடு. ஒரு ப்ரெஷர் நல்ல லாங் ப்ரெஷர் கொடுக்குறீங்க, ப்ரெஷருக்கு நிறுத்திட்டு ஒரு கீழே ஒரு கோடு, சும்மா கோன் வச்சு சும்மா ஒரு கோடு தான் இழுத்து விடணும். ப்ரெஷர் கொடுத்துட்டே இழுத்து விட்டிங்கன்னா மெகுந்தியும் வெளியே வந்துடும். அந்த பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? ஒரு டாட்டு ஒரு கோடு. இது வந்து டியர் ட்ராப் யூஸ் பண்ணி ஒரு வைன்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடத்துல சொல்லி கொடுப்பேன். பட் ஆனால் இதுவும் லீவ்ஸ் மாதிரி வரைகிற ஒரு வைன்ஸுன்னு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால் எப்படி வரையணும்னு பார்த்துக்கோங்க. பொறுமையாக ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஆல்ரெடி அதுக்கு தான் நம்ம டியர் ட்ராப்ஸ் நம்ம வரைஞ்சி ஈஸியாக வரைஞ்சி பழகியிருந்தோம்னா இந்த வைன்ஸ் உங்களுக்கு போடுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன வரைய போகிறேன்னா இது வந்து அதாவது வைன்ஸ் லீவ்ஸ் மாதிரி சொல்லுவோம். இது வந்து லீவ்ஸ் வைன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு டாட் வச்சுட்டு ஒரு கோடு இழுத்து விடுறோம். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். அந்த கோடில் வந்து ப்ரெஷர் இருக்கக்கூடாது. அந்த டாட்லேருந்து ஒரு கோடு இழுத்து விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு குச்சி மாதிரி லைட்டாக ப்ரெஷர் கொடுக்காம ஒரு கோடு இழுத்துட்டு லாங் ப்ரெஷர் ஒரு அழுத்தி ஒரு ப்ரெஷர் டாட் மாதிரி கொடுத்துட்டு ப்ரெஷர் இல்லாமல் கீழே ஒரு கோடு. நல்லா கவனிங்க. ஒரு கோடு ஒரு ப்ரெஷர் லாங் ப்ரெஷர் கொடுத்துட்டு சின்னதாக அந்த ப்ரெஷரை முடிச்சுட்டு டியர் ட்ராப்பை கீழே இழுத்து விடுற மாதிரி இழுத்து விடணும். ப்ரெஷர் இல்லாமல் ஒரு கோடு வரைகிறீங்க. லைட்டாக லாங் ப்ரெஷர் கொடுத்துட்டு கீழே ஒரு கோடு. நார்மலாக கோன் இழுத்து விட்டு லாங் ப்ரெஷர் டாட் மாதிரி கொடுத்து கீழே ஒரு கோடு. இது பார்த்திங்கன்னா ஒரு லீவ்ஸ் மாதிரி, அதாவது ஒரு இலை மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். மேலே அந்த குச்சி மாதிரி இருக்கிறது வந்து இலையோடைய காம்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு கோடு மாதிரி வந்துட்டு ஒரு இலை ஷேப் இருக்க மாதிரியே இது உங்களுக்கு காட்டும்.
ஒரு லாங் ப்ரெஷர் கொடுத்துட்டு ப்ரெஷரை நிறுத்திட்டு தான் கீழே அந்த டாட்டை வந்து இழுத்து விடணும். ஓகேவா? இப்போது அப்படி வராதவங்க பிகினர்ஸ் என்ன பண்ணுறீங்க, ஒரு டாட் வச்சுட்டு ப்ரெஷர் நிறுத்திட்டு மேலேயும் கீழேயும் இழுத்து விட்றீங்க. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இலை மாதிரியே உங்களுக்கு கொடுக்கும். ஒரு டாட் வச்சுட்டு கீழே மேலேயும் டாட் வைக்கும் போது மட்டும்தான் உங்களோட ப்ரெஷர் கொடுக்கணும். டாட் இல்லாதப்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இப்போ இதுக்கான ஒரு வைன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வளைவாகவும் போட்டுக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம், மேலேயும் கீழேயும் பார்க்குற மாதிரி போட்டுக்கலாம். நம்மளுக்கு எப்படியோ அந்த மாதிரி எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து நான் அப்படியே போட தெரியுன்றதுனால நான் போடுறேன். ஒரு கோடு, ஒரு லாங் ப்ரெஷர், திரும்ப இந்த ப்ரெஷர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு கோடு. சரிங்களா? இது போட தாம்ப இது வந்து ப்ரெஷர் கண்ட்ரோலிங் உங்கள்கிட்ட இருந்தால் தான் உங்களுக்கு நீட்டாக பர்ஃபெக்ஷனாக கிடைக்கும். சரிங்களா? லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு கோடு ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு ஒரு இழுத்து விடணும். ஒரு கோடு குட்டி ப்ரெஷர், அப்புறம் இழுத்து விடணும். ஒரு கோடு, ஒரு டாட் ப்ரெஷர், அப்புறம் ஒரு கோடிட்டு டாட் மாதிரி இது பண்ணிட்டு அந்த டாட்டை வந்து கீழே இழுத்து விட்ற மாதிரி இழுத்து விடணும். சரிங்களா? அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நீங்கள் ஒரு இறகை எடுத்திங்கன்னா கையில் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அகலமாக இருக்கும், அதுக்கப்புறம் அதோட அகலம் வந்து குறுக்கிட்டே வந்து எண்டில் வந்து அதோட அகலம் பார்த்திங்கன்னா சின்னதாக மாறும். அந்த மாதிரியான ஒரு ஷேப்புக்கு வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ அடுத்த வைன்ஸ் நான் போடுறேன். டாட் வச்சு எப்படி சொன்னேன் இல்லைங்களா, டாட் வச்சுங்க. டாட் வச்சுட்டு அந்த டாட்டை வந்து ப்ரெஷர் இல்லாமல் மேலேயும் கீழேயும் சும்மா கோனோட முனை டிப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த டிப்பை வச்சு மட்டும் ஒரு கோடு இழுத்து விடுவோம். அந்த மாதிரி. ஓகேவா? கீழே வந்து அந்த ஜாயின் பண்ணுறதும் மேலே அந்த டாட்டை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீஃப் மாதிரியும் இருக்கும், அந்த வைன்ஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு பழகுங்க. நல்லா போட்டு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்படியே வந்து ஃபிங்கரில் நீங்கள் போடுற மாதிரி போடணும். நான் மேலே போட்டிருக்க வைன்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஒரு டாட் வச்சுட்டு இந்த மாதிரி. இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு பாருங்கள். ஒரு டாட் வைக்கிறீங்க, மேலேயும் கீழேயும் டாட் வைக்கும் போது மட்டும்தான் உங்களோட ப்ரெஷர் இருக்கணும். இந்த கோடு இழுத்து விடும் போது உங்கள் ப்ரெஷர் இருக்கக்கூடாது. ப்ரெஷரோடு கொடுத்திங்கன்னா என்ன ஆகும், கோன் நிறையா வந்துடும், உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்காது. சரிங்களா? அந்த டாட்டை தான் மேலேயும் கீழே இழுத்து விடணும். ஓகேவா? மேலே இருக்க மாதிரி இப்போ உங்களுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய டைப்ஸ் மாதிரி இருக்குது. அதாவது லீவ்ஸ் ஒரு இலையும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வேப்ப இலை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இதே இன்னொரு இலை பார்த்திங்கன்னா வேறு ஒரு மரத்தோட இலை பார்த்திங்கன்னா அரச இலை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லீவில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் சும்மா சிம்பிளாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டைப் மாதிரி ஒரே இது மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் 4 டிஃப்ரெண்ட்டாக, அதை வச்சு 4 டிஃப்ரெண்ட்டாக எப்படி வரையலாங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாங்காய் ஷேப்போடு கம்பேர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து வளையணும், மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எஸ் மாதிரி. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஒரு எஸ் மாதிரி இருக்கும், மீதி இருக்கிறது வந்து அப்படியே அந்த ஒரு கர்வு மாதிரி வரும். ஓகேங்களா? எப்படி வரைகிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வரைய முடியும். இந்த ஒரு டிசைன் வச்சே நீங்கள் 4 விதமாக வரையலாம். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மேலே மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? இலையில லீஃபில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நம்மளோட ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணிக்கிறது.
இதே அப்படியே ஆப்போசிட்டு இப்போ மேலே பெண்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கீழே பெண்டாகிற மாதிரி நம்ம வந்து வரைகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் கருவு மாதிரி வந்து கீழே வந்து வளையுது. இப்போ இது ஒரு எஸ், ஒரு பெண்டு மாதிரி, ஒரு கொக்கி மாதிரி, ஒரு ஷேப் மாதிரி உங்களுக்கு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கருவு, ஒரு சி, இந்த மாதிரி ஒரு கண்டைன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஒரே ஒரு லீஃப் தாங்க. இந்த ஒரு லீஃப் வச்சு நீங்கள் 4 விதமாக வரையலாம். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மேலே கருவு மாதிரி லெஃப்ட் சைடில் மேலே ஒரு கரு வந்துச்சு. இப்போ அதே லெஃப்ட் சைடில் கீழே ஒரு கரு மாதிரி கொண்டு வந்து ஒரு இலையை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த 4 விதமான இந்த இலையை வச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைன்ஸ் வந்து நீங்களாகவே க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் நம்ம வரையலான்ற ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் வரைஞ்சி காட்டுறேன். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா ரைட் சைடு வளைவு இருக்க மாதிரி, லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் வந்து பெண்ட் இருக்க மாதிரியும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கீழே லெஃப்ட் சைடில் பெண்ட் இருக்க மாதிரியும் வரைஞ்சோம். இப்போ பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பெண்ட் இருக்க மாதிரி வரைய போகிறோம். ஓகேங்களா? வரைஞ்சிட்டு ரைட் சைடில் ஒரு இது மாதிரி எஸ் மாதிரி ஒரு லைட்டாக ஒரு பெண்டு வர மாதிரி. ஓகேங்களா? ஓகேவா? ஒரு கர்வ் மாதிரி வந்துட்டு ரைட் சைடில் இப்போ பெண்டாக இருக்கும். இதே ரைட் சைடில் மேலே பெண்டாக இருக்கிறது, அடுத்தது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கீழே பெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஷேப் வரைய போகிறோம். இப்போ ஒரு இது எடுத்துக்கிட்டே நம்ம 4 விதமான ஒரு லீஃப் பார்த்திங்கன்னா நம்ம வரைகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி லீஃப்லேயே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஒவ்வொரு லீஃப் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். இந்த மாதிரி 4 லீஃப் வரைஞ்சிட்டு நான் இந்த வைன்ஸ் வரைஞ்செல்லாம் பார்த்திங்களா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு அந்த மாதிரி இந்த 4 லீஃப் வச்சுமே நீங்கள் வரைஞ்சி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அப்படியே ஆப்போசிட் ஒரு இது தான் நான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு மாடல் எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடு ரைட் சைடு மேலே கீழே ஆப்போசிட் பெண்ட் ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இதை வச்சு பார்த்திங்கன்னா இதில் ஒரு டைப் வச்சு நான் வந்து ஒரு வைன்ஸ் இப்போ வரைஞ்சி காட்ட போகிறேன் உங்களுக்கு. நல்லா பாருங்கள். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு கர்வு மாதிரியும் வரைஞ்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதில் வந்து செகண்ட் மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? அதாவது கீழே பெண்ட் ஆகிற மாதிரி ஒரு லீஃப் எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடில் கீழே பெண்ட் ஆகிற மாதிரி, அதாவது செகண்ட் மாடல். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற லீஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அகலமாக எடுத்துகிட்டு போவேன். எண்டில் முடிய உங்களுக்கு எப்படி இருக்கும், குறுக்கிட்டே தானே போகும். அப்படியே சைஸ் பார்த்திங்கன்னா சின்னதாகிக்கிட்டே போகணும். கீழே பெண்டாகி இந்த மாதிரி. ஓகேவா? ஒரே மாடலே. நார்மலாக நம்ம ஒரு கோழி இறகோ ஒரு புறா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து அகலமாக இருக்கும். அதோட அகலம் போக போக லாஸ்ட்டில் எண்டாக தளவில் வர வர எப்படி இருக்கும், குறுகி வருமா, அதே மாதிரியே வச்சுக்கிறீங்க. இது கண்டிப்பாக நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், உள்ளே வந்து சின்னதாக ஒரு கோடு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? எல்லாத்துக்கும் இப்போ மேலே அவுட்லைனை வந்து போல்டு பண்ணிக்கிறேன். ஒரு லீஃப்க்கும் அந்த லீஃபு நடுவில் அந்த ஸ்பேஸ் இருந்தால் அந்த ஸ்பேஸை வந்து போல்டு பண்ணிக்கிறேன். ஓகேவா?
மேக்ஸிமம் அந்த லீஃபுக்கான 2 லீஃப்க்கு இடையில் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா போல்டு பண்ணிக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் இதில் பார்த்துங்க கேப் இருக்குது, அதை ஃபில் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மாதிரி அந்த லீஃபை வந்து நான் போல்டு பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு இன்னும் வந்து அழகாக எடுத்து கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த 4 டைப் வச்சுமே நீங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். நான் சும்மா உங்களுக்கு ஒரு டைப் வச்சு மட்டும் இந்த வைன்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சென்டரை வந்து இந்த கோடு வந்து போல்டு பண்ணிக்கிறோம். திரும்ப ஒரு வாட்டி லைன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட் லெட்டர் இருக்குது பார்த்திங்களா? மேக்ஸிமம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா U, W, V அண்ட் N. ஓகேவா? U ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். ஹம்ஸ் வந்து பிக் ஹம்ஸு. ஓகேவா? இந்த U மாடல் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைடில் வந்து அதிகம் யூஸ் பண்ணுற மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த U மாடல். அண்டு ஃப்ளவரில் ஒரு குட்டி ஃப்ளவரில் யூஸ் பண்ணுறது கூட பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த U வந்து கரெக்டாக இந்த ஷேப் வந்து போட்டு பழகணும். ஓகேங்களா? நான் சும்மா உங்களுக்கு ஒரு 2 லைன் தான் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு 50 டைம்ஸ் போடணும். அப்போ தான் உங்களுக்கு அது வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா பார்டர் பெல்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த U, W இந்த மாடல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபுல் ஹேண்டு ஒரு பார்டர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிசைன் வரும்போது உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இது கண்டிப்பாக நீங்கள் போட்டு பழகணும். போட தான் வரும். V ஈஸியாக போட்டுடலாம். இந்த பக்கம் ஸ்லைடு, இந்த பக்கம் ஸ்லைடு. ஆல்ரெடி நம்ம ஜிக்ஸாக் லைன் நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்திங்களா? அதே தான். V ஈஸியாக போட்டுடலாம். Nனும் பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஹம்ஸ் மாதிரியே தான் வரும். ஓகேவா? இந்த W மட்டும் நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா போட்டு பழகணும். V. ஓகேவா? இந்த பக்கம் ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு, அந்த பக்கம் ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு. லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி ஒன்று, ரைட் சைட் பார்த்த மாதிரி ஒன்று நீங்கள் போடணும். N நான் சும்மா 2 லைன் தான்ப்பா போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 டைம்ஸாவது நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 20 லைன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? பொறுமையாக போடுங்க. இப்போ நான் அது எதுவுமே பார்த்திங்கன்னா மெஹந்தி டிப்பு வந்து பேப்பரில் படாமல் தான் போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் லைன் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். பேப்பரோட டச் பண்ணி மெஹந்தியோடைய அந்த முனை வந்து பேப்பரோட டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வராது. நீங்கள் பார்த்திங்கன்னா 50 டைம்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். 50 லைன் 50 டைம்ஸ். ஓகேவா? இது 2 லைன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பரை வந்து இந்த மாதிரி 4ஆகவே பிரிச்சுக்கோங்க. 4ஆக ப்ராப்பராக ஒரே ஒரு 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு வரைஞ்சிக்கோங்க. ஃபுல்லாக அந்த பேப்பர் ஃபுல்லாக அந்த A4 ஷீட் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக இதை U எடுத்துக்கிறீங்களா? அந்த ஃபுல்லாக U லைனே ட்ரா பண்ணுங்கள். V லைனே இந்த மாதிரி ஒரு 50 டைம்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் போடணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக எதில் யூஸ் பண்ணுவோம்னா பார்டரில் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இதையும் நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வைன்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டதை வச்சு சில வைன்ஸ் நம்மளாம் என்னென்ன வைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சும்மா உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ட்ரியே ட்ராப்ஸ் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி கருவு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம். கீழே மேலே பார்த்த மாதிரி ஒரு கரு வரைஞ்சிக்கலாம். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே,
உங்களோட இஷ்டம். இந்த கோடு சென்டர் கோடு மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் எப்படி இருக்கணும், ஒரே சேம் லென்த் வரணும். ஓகேங்களா. ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கணும். எண்டு முடியும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக அப்படியே சின்னதாக வந்துகிட்டே வரணும். ஒரு இறகு எடுத்துக்கிட்டோம்னா லீஃப் எப்படி இருக்கும், ஸ்டார்டிங் பெருசாக இருக்கும், ஒரு எண்டில் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே சின்னதாகிட்டே வரும். அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இது வந்து டியர் ட்ராப்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி என்னென்ன வைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், நிறையா வைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், நம்மளே க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் அதுக்காக அந்த பேசிக் நான் சொல்லிக் கொடுத்த அந்த பேசிக் எலமெண்ட்லாம் கற்றுக்கிட்டிங்கனாவே தாராளமாக நீங்கள் நிறைய யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லீஃப் மாதிரி. ஓகேங்களா. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு ஒரு லீஃப் வந்து வரைகிறோம். இந்த லீஃப் வச்சு வைன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. இது வரைஞ்சி பழக தான் உங்களுக்கு நீட்டாக வரும். அதே மாதிரி இந்த லீஃப் வரைகிறீங்கன்னா மேலே ஈக்குவலாக கீழே வரையணும். மேலே ஈக்குவலாக கீழே வரையணும். ஒன்று எக்ஸ்ட்ரா வரைஞ்சாலும் அது பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்காது. உள்ளே இருக்க ஸ்பேஸ்லாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஷேடை கொடுத்துக்குறோம். ஓகேங்களா. ஃபில் பண்ணாமல் ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. நார்மலாக அந்த டிப்பு வச்சு சும்மா உள்ள ஒரு ஷேடோ மாதிரி மட்டும்தான் கொடுக்கணும். ஓகேங்களா. ப்ரெஷர் கொடுத்தா மெகந்தி வெளியே வந்துடும். நார்மலாக அந்த டிப்பில் இருக்க லைட்டாக வச்சு ஒரு ஷேடை கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு மாடல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. பாருங்கள், நான் எதுவும் ப்ரெஷர்லாம் அதில் கொடுக்கல, ஃபில்லும் பண்ணல. நார்மல் ஒரு ஷேடோ தான் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே லீஃப்குள்ளே. அடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பெண்டாக வர மாதிரி எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, லீஃப் மாதிரி இந்த வைன்ஸ் யூஸ் பண்ணமே அந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. இது நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி, டாட் வச்சு மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு இழுத்தும் நீங்கள் போடலான்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நம்மளாக க்ரியேட் பண்ணுறது தான் மெஹந்தி. ஓகேவா. நம்மளோட க்ரியேட்டிவிட்டியோடு சேர்ந்தது தான். நம்ம நிறைய அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா. பாருங்கள், மேலே இருக்கிறதுக்கு ஈக்குவலாக கீழே ஒன்று, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. மேலே இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக கீழே, அப்போ தான் ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லைங்களா, இந்த லைன் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கர்வ் மாதிரி, கீழே இருந்து பார்க்குற மாதிரி, மேலே இருந்து போகிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு இறகு மாதிரி கொண்டு வரலாம். இது நீங்கள் கரெக்டாக அந்த லீஃப் ஷேப் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சும்மா இது ஒரு கோடு வச்சே தான், இது ஒரு கோடு லைட்டாக ஒரு கோடு இந்த இலை மாதிரி இறகு மாதிரி கொடுக்குறது தான். நீங்கள் இது போட போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அந்த லீஃப் ஷேப் வந்து உங்களுக்கு வரணும். என்ன வளைஞ்சிருந்தாலும் பாருங்கள், அது நீங்கள் அந்த இது கொடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் அகலமாக வருது, கீழே முடிக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், குட்டியாக கொண்டு போகிறேன். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிறத நல்லா போல்டாகவே கொடுத்துக்கிறேன், நல்லா திக்காக. அதுக்கப்புறம் முடிய அந்த பெண்டாகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா குட்டி ஆகிடும். ஓகேவா. எனக்கு அந்த லீஃப் ஷேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். அதே மாதிரி நீங்களும் போட்டு பழகுறீங்க. எண்டில் முடிய பாருங்கள், அந்த அகலம் வந்து கம்மியாகிட்டே வரும் உங்களுக்கு. நான் சென்டர் என்ன பண்ணிக்கிறேன், அந்த சென்டர் கோடு நல்லா எனக்கு போல்டாக தெரியணுங்கிறதுக்கோசரம் திரும்ப வந்து அந்த லைன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. கண்டிப்பாக நீங்கள் அதை நிறையா டைம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தாங்க வரும்.
இந்த மாதிரி ஒரு மாடல் போடலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஆல்ரெடி நான் போட்டு காமிச்சிருக்கேன், இருந்தாலும் பாருங்கள். எண்ணில் முடியும் போது ஒரு தேவர மாதிரி ஆல்ரெடி போட்டதான். இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் இப்போ ஏன் திரும்ப திரும்ப போட்டு காமிக்கிறேன்னா, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறதுக்காக போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். அங்கே வந்து நம்ம செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ பண்ணோம். இந்த லீஃப் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறோம். சரிங்களா? லீஃபோட ஸ்பேஸை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஷேடோ பண்ணுற மாதிரி ஒரு டைப் இருக்குது. இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைனா அவுட்லைன் மட்டும் நம்ம போல்டு பண்ண பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். மொத்தம் 3 இது ஒரே இதில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த லீஃப் பார்த்திங்கன்னா எப்படி வரையணும்னு சொல்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் ஃபுல்லாக கொண்டு வரணும். ஓகேங்களா? இந்த ஷேப் இது வந்து ஒரு பெண்ட் ஆகி சும்மா ஒரு ஃபெதர் மாதிரி இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க. அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி உங்களோட லென்த்தை வந்து கம்மி பண்ணிக்கிறீங்க அந்த மேலே இருக்கிறதுக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் இல்லாத கொஞ்சம் வளைஞ்ச மாதிரியும் இல்லாத, நம்ம எடுத்துக்கிறத நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, எடுத்துக்கிறீங்க. இது பார்த்திங்கன்னா, இது வந்து டியர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறேன் பார்த்திங்களா, இது வந்து ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணுறது தான். அந்த மாதிரி உள்ள ஸ்பேஸ் ஃபில் பண்ணாமல் ஒரு இது எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு 2 கோடு. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஒரு இது யூஸ் பண்ணிட்டு 2 கோடு இந்த மாதிரியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரீங்க. ஒரு டியர் ட்ராப்ஸ் மாதிரி உள்ளே ஃபில் பண்ணாத மாதிரி ஒரு இது கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2 கோடு இதே கண்டினியூ பண்ணுறீங்க ஃபுல்லாக, இந்த டிசைன் ஃபுல்லாக. சரிங்களா? போக போக அதோட சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா குட்டியாகிக்கிட்டே வரும். சின்னதாக போடுறோம், அப்படியே லைட்டாக குட்டியாகிட்டு எண்டில் வந்து முடிச்சிடுறோம். ஓகேவா? சேம் அதே தான் கீழேயும். ஒரு 2 ஃபெதர் மாதிரி லைட்டாக யூஸ் பண்ணிட்டு ஓகேவா? 2 கோடு பார்த்திங்கன்னா லென்த்தாக வளைவா லீஃப்க்கு போடுறதே தான். உங்களுக்கு மேலே வந்து அகலமாக இருக்கும், கீழே வந்து என்ன இருக்கும், கீழே இருக்க சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு இது மறுபடியும் பெருசாக குட்டி குட்டியாக போட்டுகிட்டே வரீங்க பெண்டுக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு அந்த லீஃப் ஷேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக கிடைக்கும். சரிங்களா? சென்டர் லைன் வந்து போல்டு பண்ணிக்கிறோம். மறுபடியும் திரும்ப அது மேலேயே ஒரு கோடு வரைகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு மாடலு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது பார்த்திங்கன்னா இது மேலே வரைஞ்ச மாதிரி தான் இது, பட் ரொம்ப போல்டாக இருக்க மாதிரி வரைகிறோம். கண்டிப்பாக இங்கே நீங்கள் வரைய தான் இது வரும். ஒரு இறகு ஷேப்லேயே இருக்க மாதிரி அந்த லைனுக்குள்ளேயே கவர் ஆகிற மாதிரியே இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டே வரணும். ஓகேவா?
மேலே ஒரு லைன் உங்களுக்கு வரைஞ்சி காட்டினோம் பார்த்தீங்களா, கீழே லைட்டாக பெண்ட் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி எண்டில் முடியும் போது பார்த்திங்கன்னா அதோட அகலம் பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டு சின்னதாக அப்படியே வர மாதிரியே கொண்டு வரும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரொம்ப போல்டாக இருக்கும், அதாவது பெருசாக இருக்கும். உங்களுக்கு அந்த இறகு மாடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தாங்க இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு இறகு எப்படி இருக்குமோ மேலே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கைட்லைன் மாதிரி லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. பட் ஆனால் நான் இதில் வரையலை. அதுக்குள்ளேயே இந்த இதெல்லாம் இருக்கிற மாதிரியே, இந்த கோடெலாம் இருக்க மாதிரியே பார்த்திங்கன்னா வரைஞ்சிங்கன்னா ஒரு லீஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக கிடச்சிரும், ஒரு வைன்ஸு. ஓகேவா. நார்மலாக ஒரு கோழியோட இறகு எடுத்து வச்சு பாருங்கள். சேம் அதே மாதிரி மாடல்லே ஃபஸ்ட்டு அகலமாக அப்படியே வர 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 சின்னதாக இருக்க மாதிரியே உங்களுக்கு வரும். இது நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தாங்க வரும். இந்த மாதிரி ஒரு மெத்தட் வரையலாம். நெக்ஸ்ட் அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா லீஃப் மாதிரியே தான், பட் டபுளாக இருக்க மாதிரி, அதாவது காஃபி பீன்ஸுன்னு மாதிரி சொல்லுவாங்க இதை. ஓகேவா. அந்த லீஃபே தான், பட் ரெண்டாக கட் ஆகிற மாதிரி. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அதுக்கு ஒன்று இது உள்ளே இருக்க மாதிரியும், இன்னொரு இது வந்து அதை விட்டு வெளியே இருக்க மாதிரியும் வரையணும். ஓகேங்களா. இது வந்து காஃபி பீன்ஸ் வைன்ஸுன்னு சொல்லுவாங்க. ஒரு லீஃப் ஷேப்பே தான், ஒன்று உள்ளே இருக்க மாதிரி, இன்னொன்று வந்து வெளியே இருக்க மாதிரியும் வரையணும். ஓகேவா. பட் அந்த லீஃப் ஷேப்புக்குள்ளேயே தான் இருக்கணும். பாருங்கள். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பேப்பரில் வந்து மெஹந்தியோட முனை படக்கூடாது. நம்ம ப்ரெஷர் கண்ட்ரோலிங் தான் இது. ஓகேவா. ஸ்டார்டிங் ப்ரெஷர் இல்லாமல் லைட்டாக ப்ரெஷர் கொண்டு வந்து முடிக்கிறோம். அதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களோட கோன் ப்ரெஷர் கண்ட்ரோலிங் தான். ஓகேங்களா. பட் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கும் போது பார்த்திங்கன்னா இது ஒரு லீஃப் ஷேப் மாதிரியே இருக்கும். திரும்ப பாருங்கள், நான் வேணால் வரைஞ்சி காட்டுறேன். அதாவது ஒரு இலை மாதிரி வரைஞ்சிட்டிங்களா, இதுக்குள்ளேயே இருக்க மாதிரியே இந்த லைன்ஸு. ஃபஸ்ட்டு இது சின்னதாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக இருக்கிறத விட பெருசாக. ஓகேவா. பாருங்கள். ஓகேவா. இது நீங்கள் வரைஞ்சி வரைஞ்சி பார்க்க தான் வரும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் வச்சுட்டு சும்மா ஒரு கோடு, வளைவாக ஒரு கோடு, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இது அதிகம் இது செம்பருத்தி பூவுடைய மகரந்த தலை இருக்குது பார்த்திங்களா, அந்த மேலே செம்பருத்தி பூவோட தலைவில் அந்த இதில் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு மாடல் தான் அது. இந்த மாதிரி நம்ம நிறையா மாடல் யூஸ் பண்ணலாங்க. ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு, மேலே ஒரு டாட்டு. ஓகேவா. இதே மாதிரியே நீங்கள் கீழே யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பைரல் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. சிங்கிள் ஸ்பைரல் இருக்க மாதிரி ஸ்பைரல் யூஸ் பண்ணிக்கிறேன். அது மேலே இருக்க டாட் மாதிரியே நீங்கள் கீழே யூஸ் பண்ணி ஒரு டிசைன் கொண்டு வரலாம். நான் மேலே அந்த மாதிரியே கீழே வந்து ஸ்பைரல் இருக்க மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா பொறுமை வந்து உங்களுக்கு ரொம்ப தேவை. ரொம்ப பொறுமையாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நல்லா நீட்டாக போட முடியும், பர்ஃபெக்ஷனாக கொண்டு வர முடியும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு மாடல் போடலாம், இந்த மாதிரி ஒரு வேணு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு லீஃப், ஒரு பார்டர், இந்த மாதிரி நான் சொன்ன பார்த்திங்களா, அதே மாதிரியே இந்த முன்னாடி இருக்க இந்த ஒரு இறகு மாதிரி நீங்கள் ஒரு ஷேப் வரைஞ்சிட்டு அது இந்த கோட்டுக்குள்ளேயே கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சி பழகலாம். இப்போ ஒரு இலை மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதுக்குள்ளே இந்த ஷேப்புக்குள்ளேயே இருக்க மாதிரி தான் என்னோடய லைன் நான் ட்ரா பண்ணுறேன். சரிங்களா.
இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வரையணும். நீங்கள் அதில் இருக்க மாதிரியே பார்த்து வரையணும். ஓகேங்களா? அந்த ஷேஃப்குள்ளேயே கவர் ஆகிற மாதிரி உள்ளே இருக்க ஸ்பேஸ் பூரா ஃபில் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு லீஃப், எந்த மாடல் லீஃப் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதே மாதிரியே அந்த ஒரு கைட்லைன் மாதிரி மேலே சும்மா வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து இலையெல்லாம் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சேம் எப்படி வேணாலும் அதே மாதிரி இருக்க மாதிரியே வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி உள்ளே ஃபில்லும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேலே போல்டாக அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு லீஃப் மாதிரி வரையலாம். இது உங்களோட விருப்பம்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, இந்த லீஃப் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வரைய தெரியாதீங்க, புதுசாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிட்டு பெண்டாக இருக்க மாதிரி, ஓகேவா? இந்த கோட்டை வந்து இப்படி ஜாயின் பண்ணிடுறோம் அடுத்த கோட்டோட மேலே கொஞ்சம் பெண்டாகி வளைவா. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு லீஃப் அந்த இது வரைஞ்ச மாதிரியே உங்களுக்கு ஒரு ஷேப் கொடுக்கும். இது வந்து ஸ்டார்டிங் வரைய தெரியாதவங்களுக்காக, ஸ்டார்டிங் வரைகிறவங்களுக்காக சொல்கிறேன் இந்த மாடல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து போல்டாக கொடுத்துக்குறோம். இதில் ஸ்பேஸ் எதுவும் இல்லை, அதனால் உள்ள கொண்டு போக தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து அந்த வரைய தெரியாதவங்களுக்கு இந்த கோடு மாதிரி பெண்டாக கோடு மாதிரி ஸ்லைடு கொடுத்துட்டு மேலே அந்த இதை ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல் இலையும் ஃபுல் இதுவும் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இலையோட ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஃபுல்லாகவே அதை நான் போல்டு பண்ணுறேன். ஒரு இலையும் நான் ஃபுல்லாக தனித்தனியாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு போல்டு பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு மெத்தடு. அடுத்தது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறோம். மேலே இருக்கிறது சேம் அதே தான். அந்த மாதிரி கோடு போட்டு வரைகிறதுனால வரையலாம். இல்லை எனக்கு இப்படியே வரைய தெரியும் அப்படின்னா இந்த மாதிரியும் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை போல்டு பண்ணிக்கிறேன் அவுட்லைனை. உள்ளே வந்து இலைக்கு வந்து உள்ளே வந்து ஒரு கோடு கொடுத்துக்கிறேன். ஓகேவா?
அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வைன்ஸ் வரைஞ்சேன் இல்லைங்களா, அதை மாதிரியே இது எல்லாமே உங்களோட ப்ரெஷர் கண்ட்ரோலிங் தாங்க. இது வந்து ஒரு லீஃப் ஷேப்புக்கு வரையலாம், 5 இது இருக்க மாதிரி. ஓகேவா? இதோட அவுட்லைன் பார்த்திங்கன்னா ஒரு இலை இருக்க மாதிரியே இருக்கும் ஃபுல்லாக. இதுக்கு டாட் ஒரு அவுட்லைன், ஒரு கைட்லைன் மாதிரி கொடுத்திங்கன்னா பாருங்கள். திரும்பவும் வரைகிறேன். இதில் வந்து 5 இருக்க மாதிரியும் வரையலாம், இல்லை 6 வரைஞ்சி 7 இருக்க மாதிரியும் வரையலாம். இன்னும் 2 கொடுத்து கூட சென்டரில் மறுபடியும் திரும்ப ஒன்று கொண்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி பார்க்கணும். ஓகேவா? இது நல்லா பாருங்கள். இது வரையும் போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கோடு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம், அப்புறம் எண்டில் வந்து ஒரு இழுத்து விடுறோம். இது வந்து கண்டிப்பாக டிப்பு வந்து பேப்பரில் படக்கூடாது. ஓகேங்களா? பேப்பரில் படாமல் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இது பர்ஃபெக்ஷன் வந்து நீட்டாக இருக்கும். அப்படியே ஒரு ப்ரெஷர் கண்ட்ரோலிங் தான். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம், ப்ரெஷர் எண்ட் பண்ணிடுறோம். ப்ரெஷர் கொடுத்துட்டு அதை அப்படியே முடிச்சிடுறோம். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைன்ஸ் பற்றி தான் எடுக்கிறேன். அதுக்காக தான் திரும்ப இதே டாப்பிக்லேயே நான் இருக்கேன். ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு டியர் ட்ராப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபில் பண்ணாத மாதிரியும் ஃபில் பண்ண மாதிரியும் கேப் இருக்க மாதிரி, சென்டரில் கேப் இருக்க மாதிரியே ஒரு டியர் ட்ராப்ஸு, அடுத்தது கேப் இல்லை ஃபில் பண்ண மாதிரி ஒன்று. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு நம்ம விருப்பம் தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்களாகவே ஓனாகவே எத்தனை டிசைன்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு தாங்க. சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணலான்ற ஒரு ஐடியா தான் உங்களுக்கு. ஓகேவா? எக்கச்சக்கமாக பண்ணலாம். இதுவே நீங்கள் அந்த ஒரு ஃபெதர் லைன் மாதிரி கொடுக்கலாம், இல்லை மேலே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த டாட் வச்சு ஒரு லைன் அந்த மாதிரி கொடுக்கலாம் சென்டரில். இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஒரு இதுலேயே யூஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள், நிறைய இது கொடுத்துருப்பேன். டியர் ட்ராப்ஸ் மாதிரி பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் பெண்ட் ஆகிற மாதிரி டியர் ட்ராப்ஸு. தெரிஞ்ச அதில் ஒரு லீஃப் ஷேப்பில் இருக்கணும். ஓகேங்களா? எண்டில் வந்து சின்னதாக கொண்டு வந்து முடிச்சிடுறேன். ஓகேவா? பார்த்திங்கன்னா இது வந்து மிக்ஸ்டு வைனு நிறையா இருக்குது இல்லைங்களா. டியர் ட்ராப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன், லென்த்தியாக யூஸ் பண்ணியிருக்கேன், கர்வாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ உங்களோட டிசைன்ஸ், ஓன் டிசைன்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக உங்களோட இதுலேயே நிறைய யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்மளாவே லீஃபு, ஸ்பைரல் இருக்க மாதிரி, டியர் ட்ராப்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஸ்பைரல் யூஸ் பண்ணுறேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் இருக்க மாதிரி ஒரு 3 லீஃப் இருக்க மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? 2 இது சென்டரில் ஒரு லீஃப். ஓகேவா? இதை வந்து ஃபில் பண்ணிடுறேன். நீங்களாகவே இந்த மாதிரி ஓனாக எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிசைனு. மறுபடியும் நான் ஒரு சென்டரில் ஒரு கோடு எடுத்துகிட்டு வரேன். இதுலேயே இந்த பக்கம் சைடில் வந்து ஒரு 3 லீஃப் இருக்க மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்ததை வச்சு மட்டும்தான் இது எல்லாமே நம்மளாவே ஒன்றா. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது, நீங்கள் நிறைய க்ரியேட் பண்ணலாம். உங்களோட ஓன் க்ரியேட்டிவ் தான்.
நெக்ஸ்ட் ஒரு ஸ்பைரல் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்பைரலை சுற்றியும் டியர் ட்ராப்ஸு பண்ணிக்கிறோம். ஓகேவா, டியர் ட்ராப்ஸ் கொடுக்குறோம். ஒரு ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் பாருங்கள். இது உங்களுக்கு டியர் ட்ராப்ஸ் கொடுக்கும்போது ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு டிசைன்ஸ் கூட க்ரியேட் பண்ணலாம் இதுலேயே. பார்த்தீங்கன்னா 2 லீஃபு சென்டரில் வந்து ஸ்பைரல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளவர் அடுத்து பெட்டல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளவர் பெட்டல்ஸு ஷேட் கொடுத்துக்குறோம். டாட்டு நம்ம யூஸ் பண்ண எல்லாமே திரும்ப சேம் அதே இது லீஃப் 2 லீஃபு சென்டரில் வந்து ஸ்பைரலு, அதுக்கப்புறம் ஃப்ளவர் டிசைன்ஸ். ஓகேவா, வேறு டிசைன்ஸ் கூட மாற்றி கொடுத்துக்கலாம். நம்மளாம் ஒரு டிசைன்ஸ் வந்து இது வந்து க்ரியேட் பண்ணுறோம் நம்ம யூஸ் பண்ணதை பொறுத்து. டியர் ட்ராப்ஸ் இதெல்லாமே வச்சு. ஓகேங்களா, இங்கே 2ல் வந்து பார்த்திங்கன்னா டியர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதோட ஜாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டாட் கொடுத்துக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் வேறு எந்த ஃப்ளவர் நடுவில் வேறு ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம், வேறு டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, டியர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறோம். டாட்டு இந்த டாட் வந்து ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் நம்ம டிசைன் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டி கொடுக்கறதுக்காக அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து திரும்ப ஒரு டியர் ட்ராப்ஸ் வைன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு பழகினதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம நேம் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலபஸ் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசிக் என்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க. இது நல்லா நீங்கள் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வைன்ஸுன்னு போட்டுட்டு, ஓகேங்களா, அதாவது டியர் ட்ராப்ஸ் அண்ட் வைன்ஸுன்னு போட்டுட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாமே அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து கவர் பண்ணியிருக்கணும். சரிங்களா, இந்த பேசிக் எலமெண்ட்ஸ்லேயே யூவி அந்த இதெல்லாம் சொன்னேன்ல பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் இப்போ போட்டுக்கோங்க. ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியர் ட்ராப்ஸ் அண்ட் வைன்ஸுன்னு ஒரு டாபிக் போட்டுட்டு நீங்கள் இந்த இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபில்லாக போட்டிருக்கணும். சரிங்களா, கண்டிப்பாக நீங்கள் ரெக்கார்ட் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீங்கள் எனக்கு போட்டு அசைன்மெண்ட் சென்ட் பண்ணணும். இந்த வைன்ஸ் பெருசாக வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரெஷர் கண்ட்ரோலிங் தாங்க. உங்களோட ப்ரெஷர் தான். அப்படியே ப்ரெஷர் கொடுத்துட்டே வரீங்க, ஸ்லோ பண்ணுறீங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் நிறைய டிசைன்ஸ் நீங்களாகவே யூஸ் பண்ணலாம். மேலே பார்த்திங்கன்னா வைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
திரும்ப பாருங்கள், இன்னொரு தடவை கூட உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிட்டு ஒரு ஸ்பைரல் யூஸ் பண்ணுறோம். ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த எண்டில் வந்து டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறோம். திரும்ப ஒரு லைன் கர்வ் கொண்டு வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டியர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கர்வ் கொண்டு வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைன்ஸ் மாதிரி கொண்டு வரோம். எண்டில் திரும்ப இதே சைஸை பெருசாக கொண்டு வரோம். அப்புறம் சின்னதாக கொண்டு வந்து முடிச்சிடுறோம், கம்ப்ளீட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பேப்பரில் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெக்கார்ட் நோட்டில் ஃபஸ்ட்டு என்ன எழுதிருப்பீங்க, பேசிக் என்ன எலமெண்ட்ஸ்க்கு அப்புறம் வைன்ஸு டியர் ட்ராப்ஸ்ன்னு போட்டுட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த கிளாஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்னோடய கிளாஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.